அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மேத்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி, கலப்பெண்கள் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா கலப்பெண்கள், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது முன்னாடி இதோட கொஸ்டின் எங்க ரைஸ் ஆச்சு, இது எதனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்னா பாலினாமியல்ஸ்னா என்னன்னு தெரியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன், அது நேரியல் சமன்பாடு, இருபடி சமன்பாடு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதை வச்சுதான் இதோட பிரச்சனை ஆரம்பிக்குது. எக்ஸுங்கிறது ஒரு ரியல் நம்பர், ஏதோ ஒரு ரியல் நம்பர், ஒன்று பாசிட்டிவா இருக்கும் இல்லை நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் எப்பயுமே எப்படி இருக்கும்னா 0 கொடுத்தோம்னா 0, -1 கொடுத்தா 1ன்னு வந்திருக்கும், -2னா +2 +4ன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும்தான் இது வந்து எடுத்துக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து > 0ன்னு வந்துருச்சு. இது எப்படி இருக்கும்னா நான் நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். இது வந்து x² ஆல்வேஸ் > 0வா இருக்கும். ஓகே, இந்த > 0 இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு பக்கமும் +1 ஆட் பண்றேன். x² + 1 > 1. அப்போ இதோட சொல்யூஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 1 விட பெருசா தான் இருக்கு. இப்போ நான் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா x² + 1 = 0. இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியில என்னால முடியுமா முடியாதானா வரக்கூடிய ஆன்சர் வந்து x வந்து என்னவா இருக்குன்னா ரியல் நம்பரா இருக்க வேண்டும். ரியல் நம்பரா இருக்கணும்னா இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா நமக்கு வந்தக்கூடிய இங்க கிடைக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனுமே எக்ஸ் வந்து ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது எப்படி ஈக்குவல், இதை விட ஒரு சின்ன நம்பர் 0வுக்கு ஈக்குவலா எப்படி இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியில முடியாது. இந்த இடத்துல முடியாதுன்ற கேள்வி வந்திருக்கு, நம்ம பதில் வந்திருக்கு. அப்போ என்ன சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்? நான் என்ன பண்றேன், x² = -1 போடுறேன். அப்போ x = √(-1)ன்னு வந்துருச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. √(-1). இது வந்து ரியல் நம்பரா கேட்டா இது ரியல் நம்பரே கிடையாது. √(-1)ங்கிறது எனக்கு ரியல் நம்பரே கிடையாது. புதுசா ஒரு நம்பர் வந்துருக்கு. என்ன, இப்போ எனக்கு வந்து 3 புக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு மேல நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புக்கு தூக்கி வைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு இதுக்கு பேர் வந்து நான் வந்து ஒரு பேர் வச்சிருக்கேன். அது பேர் ரியல் நம்பர். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் ஆகுது. என்னன்னா புதுசா ஒன்று ஆட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நான் ஒரு புதுசா பேர் வைக்கணும்ல, அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அது கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நம்பர் வந்து ஒரு நம்ம ரியல் நம்பர்ல இல்லாத ஒரு நம்பர். இது வந்து இமேஜினரி. காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. அது பேர் ஐனா இமேஜினரி நம்பர் அப்படின்றதுனால அதுக்கு பேர் வந்து ஐன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஐங்கிறது வந்து எதை சொல்லுவாங்க, இந்த ஐங்கிறது வந்து √(-1) ஆர் i² = -1. ஓகேங்களா? இந்த i² இங்க இருந்து தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஐங்கிறத வச்சு இமேஜினரி நம்பர், இதை வச்சு நம்ம பேச போறது. இப்போ இதை வச்சு நிறைய ஃபார்ம்லாம் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா நமக்கு வந்து சில ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போ ரியல் நம்பர்னா ஒரு 9. ஓகேங்களா? ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 டைமென்ஷனல் மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா எக்ஸ், இது ஒய். இது என்னன்றத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இஜெட்டுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இஜெட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்னு. இந்த இதுல வந்துட்டு எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? எக்ஸும் ஒய்யும் நமக்கு ரியல் நம்பர்ஸ். இந்த எக்ஸுங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல இருக்கக்கூடியது. இதை வச்சுதான் நம்ம வந்து இது வந்து ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன் மாதிரி நம்ம வந்து 2 டைமென்ஷன்ல பேசுற மாதிரி ஒவ்வொரு ரியல் நம்பர்ஸ்ல வந்துட்டு நம்ம பேசும்போது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்னு வந்து நிக்குது. ஓகே, இப்போ இந்த வச்சுட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, z1 + z2 இது ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். இந்த மாதிரி 2 ரியல் நம்பரை நமக்கு என்ன தெரியும்னா
இந்த இடத்துல கட் பண்ணிக்கும். இங்கே இருந்தா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? இப்போ இதை பற்றி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பின்னாடி பார்ப்போம். நமக்கு ஒரு 2 ரியல் நம்பர் இருக்குது. எப்படின்னா ஏ பின்னு 2 ரியல் நம்பர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 5, 10 இல்லை √5 + 2√5 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியல் நம்பர்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸுக்கு அதுக்கு முன்னாடி எக்ஸுன்றது என்னதுன்னா, இது பேர் வந்து ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க. இந்த ஒய்யை வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரியல் பார்ட்டு, ஐயோட இருக்கனால இமேஜினரி பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அது என்னன்னா z1 + z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். அப்போ இந்த பண்ண முடியும் அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்வி. இப்போ வந்து என்னன்னா z1ன்றது வந்து நான் என்ன சொன்னா x1 + iy1, z2ங்கிறது x2 + iy2. இது ரெண்டையும் ஆட் பண்றேன். நான் என்ன பண்ணேன்னா இதோட ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிடுறேன். x1 + x2 வேணாம், நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா x1 + iy1 + x2 + iy2 இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதுல வந்து x1 = x1 + x2, இதில் ஐங்கிற டேர்ம் மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டா ப்ளஸ் i × y1 + y2. ஓகேங்களா? இந்த டேர்ம் தான் z1 + z2. ஓகேவா? இப்போ இதே இடத்துல நான் மைனஸை இந்த இடத்துல நான் வந்து நெகட்டிவ் அது z1 - z2 போடுறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துருங்களா? அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்? மைனஸ். இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ ஓகே, ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் இதெல்லாம் ஓகே. இந்த இதில் வந்துட்டு இஜெட்ன்றது எப்படி இருக்குன்னா x, yன்னு இருக்கும். இந்த x, yங்கிறது வந்து என்ன சொல்லணும்னா x + iy நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ z1 z2 அதே இப்போ வந்து மல்டிபிள் பண்ணா x iy1 x2 + iy2. இது என்ன பண்ணலாம்னா இதையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதையும் மல்டிபிள் பண்ணுவோமா? x1 x2 + x1 × iy2 + iy1 i × y1 × x2 + i² y1 y2. அப்போ என்ன பண்ணா இந்த i²ன்றது என்னது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், -1. இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் -y1 y2. இப்போ இந்த டேர்ம்ஸை நான் எடுத்துக்கிறேன் x1 x2 - y1 y2 + i × x1 y2 + y1 x2. இங்க இருந்து இதான் இதோட நம்மளோட ஐடியா. இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல. இதே மாதிரி நம்மளால டிவிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. நம்ம வந்து டிவைட் பண்ண முடியுமா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ண முடியுமானா முடியும். ஆனா எப்போ முடியும்னா இந்த z2 எப்பயுமே 0வா இருக்கக்கூடாது, ≠ 0வா இருந்தா மட்டும் நம்மளால டிவைட் பண்ண முடியும். அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் x1 இது வந்து என்னன்னா x + iy1 x1 இந்த மாதிரி பண்ணுங்க, x2 + iy2. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் தனித்தனியாக கிடைக்கும். அந்த பார்ட் தான் உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஓகே, இப்போ நான் என்ன சொன்னா z வந்து x, yன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்க போறோம்னா நம்ம வந்து z பார்னு பார்க்க போறோம். z பார்னா நமக்கு வந்து z தான் என்ன சொல்லியிருந்தேன்னா x + iy காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்ம். இதோட கான்ஜுகேட்டுங்கிறது வந்து என்னன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க -iy.
ஓகேங்களா? இந்த ஐ டேர்ம் இருக்கிறது வந்து என்னவாகும்னா நெகட்டிவ் ஆகிடும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இஜெட் பார் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது என்ன டேர்ம், என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. இது என்ன பண்ணலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் நான் என்ன பண்ணேன்னா பிரித்து எடுத்துக்கலாம். ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. ஐ ஸ்கொயர்னா என்னது? மைனஸ் ஒன். அப்போ இந்த மைனஸ் ஒன்றுன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணால் மைனஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும். அப்போ இந்த மைனஸை நான் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ்ன்னு போட்டுட்டு ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இஜெட் பார்ன்றது வந்து ஒரு ரியல் நம்பர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க. பி இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த நம்ம வந்து லைனில் வந்து என்ன சொல்லணும்னா இந்த ஓ இது வந்து ஓ, இது பி. இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்னன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த மாடுலஸோட ஒர்க் என்னதுன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். அது நம்ம இந்த ஓபி அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது. மாடுலஸ் இஜெட், மாடுலஸ் இஜெட்டோட மாடுலஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னா மாடு இஜெட்ன்றது வந்து என்னன்னா மாடு இஜெட் மைனஸ் 0. இது வந்து என்னதுன்னா 0 0,0 மாடு இஜெட் மைனஸ் 0 ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இது வந்து மாடுலஸ் இஜெட். ஓகேங்களா? இப்போ மாட் இஜெட்டுங்கிறது என்னன்னா உள்ளக்குள்ள ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து இஜெட் பார்னு சொல்லியிருக்கோம். ரூட் ஆஃப் இஜெட் பார்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இஜெட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் இஜெட் பார் இருக்குல்ல, z1 z2 ஹோல் பார், z1 plus z2 ஹோல் பார். இதை நான் என்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுத முடியுமா? முடியும் அப்படின்னு இருக்கு. z1 by z2 ஹோல் பார். இங்க வந்து z வந்து z2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. z1 பார் டிவைடட் பை z2 பார். இந்த மாதிரி பிரித்து எழுத முடியும். இது எப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து x1 + iy1 ப்ளஸ் அதாவது x1 + iy1 ப்ளஸ் x2 + iy2 ஹோல் பார் போட்டிங்கன்னா என்ன வரும்? இதுக்கு வந்து சாரி, இது வந்து செப்பரேட் பார் போட்டுக்கோங்க. இது வந்து என்னன்னா z1 பார் ப்ளஸ் z2 பார். x1 மைனஸ் iy1 ப்ளஸ் x2 minus iy2. இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? x1 plus x2 minus iy1 plus y2. இது என்ன சொல்லலாம்னா இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா z1 plus z2 ஹோல் பார்னு எடுத்த மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? இது பார் எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் தானே வரும். ஸோ இதுதான் ஈக்குவல் டு. இதே மாதிரி சிமிலராக நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி காம்ப்ளெக்ஸில் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி, இதே மாதிரி வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா z1 மைனஸ் z2 ஹோல் பார் வந்து z1 பார் மைனஸ் z2 பார். இதே மாதிரி நம்ம வந்து மாடுலஸ் வச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி, மாடுலஸ்க்கு இதே மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.